செம்பியன் மாதேவி பத்திரிகையாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த முன்னோட்ட திரைப்பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். செம்பியன் மாதேவி தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான யதார்த்த மனிதர்களை பற்றி பேச நினைக்கிற ஒரு திரைப்படம். அற்புதமாக வந்திருக்கிறது நினைக்கிறேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரைப்படத்தில் பார்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேட்கலாம். அப்படி கேட்கலாம், போகலாம். சரிங்க சரிங்க. இல்லை, இது வந்து ஒரு தமிழகம் முழுக்கவே வந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியும் பதிவு இல்ல இல்ல நீங்க அப்படி இல்ல, சில கிராமங்கள்ல நீங்க அப்படி ஒதுக்க முடியாது. சென்னையை தவிர சென்னையில நடக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல, சென்னையில நடந்திருக்கு. ஓவராலா தமிழகம் ஃபுல்லாவே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நகரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நாங்க தெளிவா இருந்தோம். அதனால இந்த விஷயத்த பதிவு பண்ணிருக்கோம். இல்ல, இந்த படம் நீங்க முழுசா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஜாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிற தான் படம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பட கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை வந்து போர்ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த விஷயம். ஓகே ஓகே. இல்ல, காதல்னால ஒழிக்கணும்னு நான் சொல்லல. இப்படியா? இல்ல இல்ல புரியல. கண்டிப்பா. ஏன்னா மெஜாரிட்டியான விஷயம் வந்து காதலை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு. நீங்க கேட்டதுக்கு இனங்க அடுத்த படம் வேணா கல்வியை மையப்படுத்தி இன்னொரு படம், ரெண்டாவது படம் ஒண்ணு பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட கதை வருடங்களை பாத்தீங்கன்னா 2004லயும் 2014லயும் நடந்த மாதிரி தான் பதிவு பண்ணிருக்கு. 2024ல நடந்த மாதிரி பதிவு இல்ல. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு பழைய கதை 1980s ஸ்டோரி பேஸ் பண்ணி எல்லாம் நிறைய படம் வந்திருக்கு இல்லையா, நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் இல்லையா. அது மாதிரி இதுவும் ஒரு படமா நம்ம எடுத்துக்கணும். இல்லை, தேட்டர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தேட்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த சூழல் வந்து படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் இருக்குது. பதப்படம் நீங்கள்லாம் படம் பார்த்துட்டீங்க. பதப்படம் என்னால் படம் பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ பதப்படம் நான் வெளியில் நின்றுட்டுருக்கேன். ஒரு படத்தை வந்து இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஆடியன்ஸ் தான் தீர்வு பண்ணணும். அந்த ஆடியன்ஸுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே தேட்டர் கிடையாதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறத நினச்சி என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் தான் பண்ணிருக்கேன். மெம்பர். இல்ல, எல்லார்ட்டையும் பண்ணிடலாம். இந்த செகண்ட் வரலையும் தேட்டர் கன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கு. எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம். எல்லாம் பண்ணிடலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல காமெடி தானே இது பண்ணிட்டு இருந்தாரு. சரக்கு கொடுத்துட்டீங்க, அவர் காமெடி பேர்ல நல்ல காரணம் கொடுக்குறீங்க. நான் என்னத்தங்க பேசுறேன். நீங்களே இப்போ கீழ் ஜாதி மேல் ஜாதி படம் எடுத்து, ஆனா ஒரு கட்டத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணாலும் மேல் ஜாதிக்காரங்க அவ வந்து ஒரு பெண்ணு ஆயிடுறான். அப்போ அவங்களுடைய தாட் மாறிட்டே இருக்கு. இது நீங்க எடுத்து கொடுக்குற மாதிரில இருக்கு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அந்த பொண்ணு அபார்ட் பண்ண சொல்றாங்க. இல்ல என்னன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷனை வந்து அவனால ஹேண்டில் பண்ண முடியல. இது எப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன முடிவு அவனால எடுக்கிறதுன்னு தெரியாம அவன் அதுக்கு ஒரு டைம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ள இவ்வளவு ஒரு சுத்தி ஒரு பிரச்சனை நடக்குது. கடைசியில நீங்க கிளைமேக்ஸ் பார்த்தா அந்த பையன் தான் அவனுக்கு ஸ்ட்ராங்கா வந்து அவ கூட அப்ரிஷியேட் பண்றான். இந்த படத்துல என்ன வருதுன்னா, கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு படியேறி மேல படிச்சு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா மேல்தட்டுல இருக்கவனுங்கன்னா வேலை வெட்டி இல்லாதவனுங்க வேண்டுமே போய் லவ் பண்ணி அந்த பொண்ணுல கெடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லாதீங்க. இதான உண்மை. இல்ல அப்படி நீங்க இல்ல, அது வந்து ஒவ்வொருத்தரோட பார்வை நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்து. இது வந்து ஒரு காதலி அவங்க 2 பேரும் சாதியை தாண்டி அவங்க வந்து விரும்புறாங்க. அந்த சடன் ஷாக் வந்து அந்த ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு பொண்ணு வந்து நம்மளால பிரெக்னென்ட் ஆயிட்டா இமீடியட்டா நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற
அந்த ஒரு ஷாக் வந்து அவனால அப்சர்வ் பண்ண முடியல. நார்மலா எல்லாருமே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்போம், மச்சான் இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் கேட்குறப்போ அந்த மாதிரி ஒரு நார்மலா அவன் போய் கேட்கறது வந்து கேட்ட நபர்கள் வந்து தவறான ஒரு ஒரு புரிதலோட இருக்கிறதுனால அதுல ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இந்த படம் இது பண்ணியிருக்க வழியா வேற பெருசா இதுல அந்த கேரக்டர் வந்து டிமினிஷ் பண்ற அளவுக்கு எதுவும் தப்பா தெரியல. ஹீரோ வந்து நல்லாவே காட்டியிருக்கீங்க. என்னதான் நம்ம வந்து பொண்ணு மேல ஆசை வச்சாலும் நம்ம ஃபேமிலியை வந்து தொட மாட்டோம். என்னதான் அவங்க பண்ணாங்க, ஆனா ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலி பண்ற மாதிரி இருக்கு. எப்படி ஏற்று போற மாதிரி இருக்காது? இல்லை, இது ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை வந்து தழுவி தான் இந்த கதையை பண்ணியிருக்கோம். இந்த இன்சிடென்ட் உண்மையாகவே நடந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பேப்பரில் பார்த்துக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துக்கலாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துக்கலாம். அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து தெரியாதுன்னு யாருமே எனக்கு தெரியாது அப்படிலாம் விலைக்கெல்லாம் போக முடியாது. எல்லாருமே இல்லை, நீங்கள் படம் பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட் தான் படம் ப்ளே ஆச்சு. சில இடங்கள்ல டயலாக்லாம் கட்டி கட்டாயி இல்லை வருது. இல்லை, அதுதான் சென்சார் மியூட் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள் வந்து சென்சார் மியூட் கொடுத்துருக்காங்க. படம் பண்றவங்க வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க தியேட்டர் கிடைக்கல, கம்மியா தான் இருக்கு, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. புதுசா படம் பண்ண நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறது சஸ்டெயின் பண்ணாதான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நீங்க எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்கும்போது நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்? இல்லை, வேறு வழியே கிடையாது. சினிமாவுக்காக வந்துட்டோம், சினிமாவுக்கு படம் பண்ணணும்னு வந்துட்டோம். எது இருந்தாலும் போராடி தான் வந்தாகணும். முடிஞ்ச அளவு போராடுறோம். தேட்டரு கிடைக்கிறதுக்கான இன்னைய வரலையும் என்னோட சொந்த ஊர்லேயே எனக்கு இன்னும் தேட்டர் கிடைக்கல. என் சொந்த ஊரில் அஞ்சு தேட்டர் இருக்குது. 5 தேட்டரில் ஒரு தேட்டரில் ஒரு ஷோ கூட கிடைக்கல. இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது பார்க்கலாம். இல்ல நீங்க மத்தவங்க ஹெல்ப் பண்ணுவீங்க கேக்குறீங்க, படத்தை ஹீரோயினே வரலையே ப்ரொமோஷன். இல்லை, அவங்க ஒரு படத்தில் ஷூட் ஆல்ரெடி ஒரு 15 நாள் ஷெடியூலில் ஹைதராபாத் போயிருக்காங்க. அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால தான் இது வந்து ஆக்சுவலாக ப்ரெஷ் ஷோவுக்கு வந்து பிளான் பண்ணலை. திடீர்னு முடிவு எடுத்ததுனால கம்யூனிகேட் பண்ண முடியல. மற்றபடி எதுவும் இல்லை. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காண்ணா? தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.